இல்லை தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 8 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புளி. இந்த 8 தக்காளியும் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் இந்த தக்காளியெல்லாம் போடணும். 8 தக்காளியும் போட்டாச்சு. 8 தக்காளியும் இந்த பாத்திரத்தில் போட்டேன். நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி அதையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா அதையும் அதில் போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சாத்தூள் அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விடலாங்க. இதை மூடி போட்டு தாங்க வேக வைக்கணும். அது வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்துடலாங்க. எப்படி இதுன்னு பாருங்கள். இந்த தக்காளிலாம் இப்படி வெந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டாங்க. அதை போட்டேன் இல்லையா 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அது நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளி ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுருக்கமாக தான் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் தக்காளிலாம் நல்லா வந்திருக்கு. இது அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடணுங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னட்டு பார்க்கலாங்க. இந்த தண்ணியை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாங்க. இப்போது வடிகட்டியாச்சு. இதால் நல்லா மசந்து விட்டுக்கலாங்க. இது மாதிரியால் நல்லா மசந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த எல்லா தண்ணி, அதே தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றிட்டு நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தேவையான ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுக்கலாம். இது வடகம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, குழம்பு வடகம், அதையும் அதில் போட்டுக்கலாம். பெருங்காயம் அதே கொஞ்சம் கொட்டிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை அதில் கொட்டிக்கலாம். சொல்லலாங்க, தக்காளி ரசம்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.